அவ்வளோதான். பெந்திகோஸ்துன்னு வச்சு என்னை ஓரம் கட்டவும் முடியாது, சிஎஸ்ஐக்காரன் சொல்லிட்டு விட்டு விடவும் முடியாது, ஆர்சிக்காரன் சொல்லி கைவிடவும் முடியாது. எல்லா மதத்தில் உள்ள நல்ல பண்புகள், கிறிஸ்தவ பண்புகள் நான் பெற்றுக்கொள்ள விரும்புகிறேன். அதான் ரைட் வே, அதான் கிறிஸ்தவம். உற்சமாக கையை தட்டுங்க. அயலானே நேசின்னு சொன்னார். ஏன் ஒரு சிஎஸ்ஐக்காரன் பெந்திகோஸ்காரனை நேசிக்கக்கூடாதா? பெந்திகோஸ்காரன் சிஎஸ்ஐ நேசிக்கக்கூடாதா? ரெண்டு பேரும் ஆசிகளை நேசிக்கக்கூடாதா? கிறிஸ்தவ மதத்தையே நீங்கள் நேசிக்கலன்னா நீங்கள் யாவது கிறிஸ்தவர்கள் வெள்ளம் தண்ணீர் இல்லாத கிணறு தான். உற்சாகமாக கையை தட்டலாம். அல்லேலூயா. அந்த மனிதன் கேட்குறான், நம்ம எல்லாம் சிஎஸ்ஐ இல்லவா? இப்போ பார்ஷியாலிட்டி, வி ஆர் கிறிஸ்டியன் அப்படி சொல்லணும், ப்ரௌடு இல்லையா? நம்மளாம் கிறிஸ்தவன் சொல்லி பாருங்க. அப்போ கை 5 விரல் இருக்குது, 5 சைஸில் என் ஆண்டவர் படைச்சார். ஏன் ஒன்றா படைச்சலாம்ல? ஒரே மாதிரி படைச்சா ஒரு பொருளை தூக்க முடியுமா? தூக்குற கஷ்டம். இப்படி பிடிச்சி ஓங்கி அடித்தா 1.5 டன் வெயிட்டில் ஒன்று இடிக்கலாம். ஆனால் கட்டவர்கள் உள்ளே இருக்கணும். கட்டவர்கள் வெளியே வச்சு இடித்தா உடிஞ்சிடும். அவைய விரல்களை 5 விதமாக படைச்சிருக்காரு. அவை நம்முடைய மதங்கள் இப்படி தான் இருக்கும். ஆனால் 5 கேரக்டர், 5 பண்புகள். எந்த மதத்தையும் நம்ம வேண்டாம்னு சொல்லக்கூடாது. புறஜாதி வேண்டாம் நமக்கு, அதுவும் ஆண்டவர் தான் படைத்தார். ஆனால் நமக்கு பின்பற்றுவது இந்த ரூட்டு. ஏர்போர்ட்டில் நீ போன்னு சொன்னால் ஏர்போர்ட்டில் போயிட்டுருக்குறோம். பஸ்ஸில் ட்ராவல் பண்ணால் ரொம்ப லேட் ஆகிரும் பரலோகத்துக்கு போகிறதுக்கு. சைக்கிளில் போனால் இன்னும் லேட் ஆகும். என்ன பண்ணுறதுல ஆர்சி மதம் சைக்கிளு, சிஎஸ்ஐ மதம் காரு, பெந்திகோஸ் ஃப்ளைட்டு. ஆகவே பெந்திகோஸ்னா சீக்கிரமாக என்ன செய்யலாம்? சத்தியத்தை அறிந்து கொண்டு புரிந்து கொண்டு கடந்து போகலாம். அவர் சொல்கிறாரு, ஏன் அப்படி பிரசங்கம் பண்ணக்கூடாது ஐயா? ஏன் பண்ணக்கூடாது? பொட்டு வச்சேன்னா மண்டை என்ன வாங்கி விடாதா? அது இயேசுவினுடைய நாமம் இங்கே இருக்கிறது. இயேசுடைய நாமம் இங்கே இருக்கிறது. பொட்டை வைத்து மறைக்கக்கூடாது. அவை தான் சிஎஸ்ஐக்காரர்கள் பொட்டை வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறது. நீங்கள் மட்டும் அதுக்கு மாற்றுமா சொல்கிறேன். நான் சொன்னேன், பாவம் தான் வைக்கக்கூடாது. ஒரு ஸ்திரீ பொட்டு வைக்கலாம், பூ வைக்கலாம், பாவத்தை வைக்கக்கூடாது. பாவம் வைக்கிறவள், பாவத்தை சுமக்கிறவள் பொட்டும் பூ வைக்கக்கூடாது. இதுதான் என்னுடைய கண்டிஷன். யார் பாவம் செய்யலையோ அவங்க தாராளமாக பொட்டு வைங்க, பூ வைங்க. அடுத்த கட்டெல்லாம் பூமணமாக இருக்கட்டும். இந்த இடம் என்ன சைலண்ட் ஆகிட்டீங்க? நான் கண்டுபிடிச்சி எப்படி தான் கண்டுபிடிச்சிடுவேன். நீ என்னையிலேருந்து யார் பொட்டு வைக்கிறாங்களோ அவங்க பரிசுத்தவான். பொட்டு முகலையா பாவம் வச்சுருக்காங்கன்னு அர்த்தம். இயேசு கிறிஸ்துனுடைய நாமம் என்ன? பொட்டா மறைக்கிறதுக்கு கொஞ்சம் புத்தி வேண்டாம். கணவனுக்கு பிடிக்குன்னா பொட்டு வைக்க போவீங்க, கணவனுக்கு பிடிக்கலன்னா ஒன்றும் வைக்காதீங்க. அவ்வளோதான் பாயிண்ட். கணவனுக்கு பிடிச்சுன்னா அன்றைய போட்டு நடைங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. கணவனுக்கு பிடிக்கலைன்னா அந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டுறாதீங்க. ஏனென்றால் சரீரம் புருஷனுக்கு பாதி சரீரமாகும் நீங்கள் வச்சிருக்கிறது. நீங்கள் கொச்சத்தனம் நடந்தால் புருஷனையும் கொச்சத்தனமாக வச்சுருக்கீங்கன்னு அர்த்தம். ஆகவே வேதத்தினுடைய ரகசியம் அது ஆழமாக இருக்குது, ஆழ்கடல். பொட்டு வச்சோன்னு பாவத்தை மறைக்க முடியாது. ஏன் நீ பொட்டு வச்சுட்டு விபச்சாரம் பண்ணலாமா? நீ பூ வச்சுட்டு இச்சத்தனை வச்சிருக்கிய, ஒழுங்காக ட்ரெஸ் உடுக்கலையே. பூ வைக்காதவங்கெல்லாம் இதை பண்ணுறாங்களா? பொட்டு வைக்காததெல்லாம் செய்கிறாங்களா? இப்போ பொட்டு வச்சா பூ வச்சா பரலோகத்துக்கு போக முடியாது. பாவம் இருந்தால் பரலோகத்துக்கு போக முடியாது. இதுதான் ஏன் மையான சத்தியம். என்ன வேணும் பண்ணிக்கோ. பாவத்தையும் சாபத்தையும் இச்சை ரோகத்தையும் உன் சரீரத்தில் வைத்து கொள்ளாது. வைத்து கொண்டால் நீ ஒரு பாவி. அப்படி பாவி பரிசுத்தமாக வேண்டுமானால் லேவியராகமம் 19:22 படி பாவ நிவாரண பலி செலுத்தி பரலோகத்துக்கு போகலாம், இல்லைன்னா நரகத்துக்கு போகலாம். ஜென்ம பாவத்தையும் ஜென்ம சாபத்தையும் கழுவுவதற்கு யாத்திராகமம் 30ஆம் அதிகாரம் 15-16. உன் வீட்டில் முன்னோர்களுடைய சாபங்களும் துஷ்ட ஆவிகளும் நடமாடினால் நாகும் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தின்படி பொருத்தனை செலுத்தி இந்த 2 ஆவிகளையும் அழிக்கலாம். உன் வீட்டில் மந்திரவாதங்கள் இருந்தால்
மந்திரவாத ஆவிகளை அழிப்பதற்கு சங்கீதம் 76, 11, 12. உனக்கு கொள்ளவியாதி வந்தால் சங்கீதம் 50, 14, 15. கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டுமா? சங்கீதம் 96, 8. இதான் வசனங்கள். இப்படி தான் கர்த்தரை மகிமைப்படுத்தணும். இதெல்லாம் செய்யாம பொட்டு வச்சா பரலத்து போக முடியாது, பூ வச்சா பரலத்து போக முடியாது, பொட்டையும் பூவும் இழந்துக்கிட்டு வந்து மொத்த பாவத்தையும் செஞ்சுட்டு நீங்கள் எங்கேதுன்னு நான் பரலத்து போகவே முடியாது. எது உண்மையா அதான் பிடுங்கப்பட வேண்டும். அதான் சத்தியம். அவை கிறிஸ்தவம் என்பது அடிமாட்டி சரக்கு மாதிரி சந்தையில் விற்கிற மாடு மாதிரி இருக்கு. இன்னைக்கு தவறான உபதேசங்கள். பொட்டு வச்சு சபையில் ஒரு பொட்டு வச்சுக்கிட்டு இருந்தால் அருவருப்பா பார்க்கறது. அவன் ஒரு ஆர்சி பொண்ணு ஒரு பொட்டு வச்சுக்கிட்டு வருவா, உன் சபையில் இடம் இல்லையா? ஒரு ஆர்சி பொண்ணு பூ வச்சுட்டு வருவா, உன் சபையில் ஏற்றுக்கிட மாட்டியா? அவள் காசு எனக்கு வேணும். உண்மை எது? நாளைக்கு ஒரு இந்து மனிதன் நம்ம சபைக்கு வருவான், பொட்டு வச்சுக்கிட்டு வருவான், ஆனால் கிறிஸ்தவத்தை கேட்க வருவான். நம்ம அவனை அருவருப்பாக பார்க்கலாமா? நீ தொடச்சிக்கிட்டு தான் வான்னு சொல்ல முடியுமா? உட்காருப்பா, வசதனை கேளு. அதான் ஒரு இந்து மனைவி ஒரு இந்து மதத்தை சார்ந்த ஒரு மகனுடைய மனைவி கேட்குறான், அந்த வசனம் எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு, எனக்கு வீட்டில் வைக்கிறது அதை கொடுங்க, நல்லா இருக்கு. கிறிஸ்தவம் விதைத்தலாகும். ஒருவருக்கு ஒரு அன்பை பரிமாறுதான் விதைத்தல், வசனத்தை விதைத்தல். வீட்டில் இந்த வசனத்தை வைங்க. நான் போன மீட்டிங்லேன்னு சொன்னேன், யாராவது ஒரு போர்டு வாங்கிட்டு போகிறீங்களா? ஸ்பெஷலாக அதை செஞ்சு வீட்டில் வைங்க. இதே ஒரு சுவிசேஷம் செய்கிறது. ஒரு பேதுருக்கு சமம். நீங்கள் இப்படி ஒரு வசனத்தை நீங்கள் வச்சிங்கன்னா பேதுருக்கு சமம், சாமுவேலுக்கு சமம், ஊழியம் செய்கிறதுக்கு சமம். ஊழியம் செய்யாமலே ஊழியம் செய்த பார்க்குறவன் பார்க்க உஷாரடையும். பைபிள் இது இருக்கா? பாவம் செய்தா பாவ நிவாரண பலியா? பாவம் செய்தா பாவ நிவாரண பலி தான். எபிரேயர் 5:1 அதுதானே சொல்லுது. புதிய ஏற்பாடுன்னு சொல்லுது, பழைய ஏற்பாடுன்னு சொல்லுது. நம்ம பழைய ஏற்பாடு வேண்டாம், புதிய ஏற்பாடு வேண்டாம். நமக்கு ரெண்டும் கட்டாம் வாழ்க்கை. அது 9. வேதம் என்ன சொல்லுகிறது? அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருக்கிறவங்க வாந்தி பண்ணி போடுவேன். ஏன் ஒரு சைடில் போங்க, ஒன்று அந்த கிறிஸ்துவா போங்க, இல்லை கர்த்தாக்கள் பக்கம் போங்க, இல்லை விக்கிரம் பக்கம் போங்க, இல்லை எம் பக்கம் வாங்க. எம் பக்கம் வாங்கன்னா பரிசுத்தம் தான், அதை தவிர மார்க்கமே இல்லை. பரிசுத்தத்துக்கு தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். உங்கள் பிள்ளை கெட்டு போச்சுன்னா நீங்கள் ஏற்றுக்கிடுவீங்களா? படிக்க போகிற பிள்ளைங்க, இல்லை வேலைக்கு போகிற பிள்ளைங்க, இல்லை வேலைக்கு போகிற மனைவிங்க கெட்டு போனால் அவங்க மனசு ஏற்றுக்கிடுமா? வாழ்க்கை முழுக்க கடுப்பாக தானே பார்ப்பீங்க, கோபமாக தானே பார்ப்பீங்க, இறுக்கமாக தானே பார்ப்பீங்க. ஒழுங்காக சாப்பாடு குடிப்பீங்களா? அது நாய்க்கு போடுற மாதிரி குடிப்பீங்க. இயேசுவும் அப்படித்தான். கையை தட்டலாம். நீங்கள் பாவம் செய்து பாவ நிவாரண பலி செலுத்தாமல் அவர்கிட்ட வந்தால் விலைக்கு தான் போடுவார். தீட்டுப்பட்ட ஸ்திரியை போல அந்த பக்கம் போ, இந்த பக்கம் போ, வருந்துடாத, இல்லைன்னா அவர் ஓடி போயிடுவார். இப்போ அதான் நடந்துட்டுருக்கு. ஆகவே ஒரு சகோதரி என்னிடத்தில் கேட்குறா, ஒரு பாஸ்டர் என்ன விரும்புகிறான், அவங்ககிட்ட போகலாமான்னு கேட்குறான். என்ன செய்யலாம்? எங்கிட்ட தான் எல்லா சமாச்சாரம் வரும். ஒரு பாஸ்டர் என்ன விரும்புகிறான், நான் உங்கள் ஹஸ்பண்ட்கிட்ட போய் பர்மிஷன் கேட்டு வாங்கிட்டு போன்னு. அடுத்து ஒரு பாஸ்டர் ஒரு வேதத்தை சொல்லியிருக்கிறான், உன்னிடத்தில் சர்பத்தினுடைய ஆவி இருக்குது, ஆகவே பரிசுத்தமான இடத்தில் நீ பிரவேசித்தால் நீ கொஞ்சம் கொஞ்சமாக பரிசுத்தமாவாய். ஒரு ஊழியக்காரன் நாகர்கோவில் சைடில் ஒரு ஊழியக்காரன் சொல்லி கொடுத்துருக்குறான். அதுக்கும் பர்மிஷன் கேட்கறது. பரிசுத்தம் பரிசுத்தம் நல்லது தான், இல்லைன்னு சொல்லலை. பரிசுத்தம் பரிசுத்தம் தான், அது மாற்று கருத்து இல்லை. ஆனால் அவளுடைய பாவத்தை பிடுங்குவதற்கு முயற்சி எடுக்காமல்
அப்படியே சாபத்தை எடுத்து போடுறதுக்கு முயற்சி எடுக்காமல் லைசன்ஸை கொடுத்து அனுப்புகிறான் பாருங்க. தான் அந்தி கிறிஸ்து. இப்போ அவனுடைய ஊழியம் அவளுக்கு இனிக்குது, என் ஊழியம் அவளுக்கு கசக்குது. சத்தியம் நெல்லிக்காய் மாதிரி, வயம்பு மாதிரி. கிளிக்கு வயம்பு பேசுனா என்ன ஆகும்? கிளியே பேசும். ஆகவே இந்த வயம்பை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா நீங்களும் என்ன மாதிரி சத்தியத்தை விதைப்பீர்கள். உற்சாகமாக கையை தட்டு. அல்லேலூயா. ஆகவே சத்தியம் விதைக்கப்படுவதால் நான் தூசிக்கப்படுகிறேன், நான் துன்மார்க்கனாக தெரிகிறேன். ஆனால் அதே விசுவாசிட்டு நான் கேட்குறேன், இந்த மாதிரி கிண்டல் பண்ணுற விசுவாசிட்டு கேட்குறேன், நான் மட்டும் ஏன் கோடி கோடியாக கடன் எடுத்து உங்களுக்கு சுவிசேஷம் வைக்கணும்? எனக்குள்ளே ஒரு கேள்வி கேட்டிருந்தா நான் முண்டா வெளுங்காக இருந்து வேலை செஞ்சுட்டு பிழைச்சிட்டு இருப்பேனே. எதுக்கு இந்த ஒரு பழமொழி சொல்லுவாங்க, என்ன பழமொழி? காசு கொடுத்து கடிக்கிற நாய் வாங்குறது. இப்போ பணம் எல்லாம் செலவு பண்ணி தொலைக்காட்சி நடத்தி எல்லா கடிகளையும் நான் வாங்கிட்டு இருக்கிறேன். ஃபோனையும் அட்டன் பண்ண முடியல. அண்ணா நகர்லேருந்து ஒரு ஸ்திரீ பேசுகிறா, ஒரு வெந்திக்கோ ஸ்திரீ தான். ஏயா சபைகளில் காணிக்க கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்க, அது என்ன விதத்தில் நியாயம்? வேதம் என்ன சொல்லுகிறது? மல்கியா 3ஆம் அதிகாரம் 8, 9, 10. என் களஞ்சியத்தில் உன்னுடைய தசமபாகத்தை கொண்டு வான்னு சொல்லியிருக்காரு. தமிழ்நாட்டில் எந்த இடத்துல களஞ்சியம் இருக்குது? ஒன்றுமே கிடையாது. களஞ்சியம் என்றால் உணவுகளை சேமித்து வைக்கிற ஒரு கிடங்கு. உனக்கு உண்டாகிற தசமபாகத்தை எல்லாம் தானியமாக கொண்டு வா, பணமாக கொண்டு வா. கொண்டு வந்தால் இந்த களஞ்சியம் நிரம்பணும். இந்த களஞ்சியம் நிரம்பினா அந்த ஊரில் இருக்கிற அத்தனை பேரும் சாப்பிட்டு மகிழணும். இல்லாதவனுக்கு காசு, பசி உள்ளவனுக்கு உணவு. நீ உடை வாங்கி கொடுத்தா உடை. இதுதான் கிறிஸ்தவனுடைய மெயின் பண்பு. இதுதான் தசமபாகம் வாங்கிறது. இதற்குத்தான் தசமபாகம் வாங்கணும். இல்லை என்றால் தசமபாகத்தை சுவிசேஷம் அறிவிப்பதற்கு கொடுக்கப்பட வேண்டும். திருப்பணிகளுக்கு கொடுப்பாய். நான் செய்வது திருப்பணிகள், வியாபார பணிகளை செய்யலை இது வரைக்கும். இனிமேல் செஞ்சதான் உண்டு. திருப்பணிகள், சுவிசேஷ பணிகள், இதை தாங்கலாம். இதுக்கு நீங்கள் கொடுக்கலாம் உங்கள் தசமபாகத்தை எல்லாம். ஏன்னா 4 பேருக்கு கூட டிவி போய் சேர்ந்துடும். 4 பேரோட சுவிசேஷம் கேட்பாங்க. 60க்கு மேற்பட்ட 50க்கு மேற்பட்ட எத்தனை பேர் பரலோகத்துக்கு போயிட்டுருக்காங்க இந்த ஊழியத்தினால. இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கிற பிற தொலைக்காட்சி ஊழியங்களில் ஒருத்தங்க கூட பரலோகத்துக்கு போக மாட்டான். ஒருத்தங்க கூட போக மாட்டான். ஒரு பிரபலமான ஊழியக்காரரை குறித்து ஒரு வேலூர் மாவட்டத்தை சேர்ந்த ஒரு சகோதரன் சொல்லுகிறார், ஐயா உங்கள் ஊழியத்தை ரொம்ப பிடிக்கும், நான் ஒரு கட்டிட பணியாளர். ஆனால் டக்குன்னு ஒரு ஊழியத்துக்கு நான் போனேன், கொஞ்சம் வேறு டிவியை பார்த்தேன். அவர் சொல்கிறாரு, சின்ன ஊழியங்களுக்கெல்லாம் காணிக்க கொடுங்க, தசமபாகத்தை கொடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். எவ்வளோ பெரிய ஊழியக்காரர் சின்ன ஊழியங்களுக்கெல்லாம் கொடுக்க சொல்கிறாருன்னு. அடுத்து வச்சார்ல ஒரு ஆப்பு, கையை தட்டுங்க. என்னுடைய ஊழியம் ஒரு சின்ன ஊழியம், ஆகவே எல்லாம் எனக்கு கொடுங்க போச்சா. அவருக்கு ஊழியம் சின்ன ஊழியம். அவர் நிற்கிற இடத்துல 10,000 பேர், அதுக்கு மேலேயும். சின்ன ஊழியங்களுக்கு கொடுங்கன்னு சொன்ன சந்தோஷப்பட்டாராம். கடைசியில் சொன்னாராம், அந்த சின்ன ஊழியம் என்னுடைய ஊழியம்தான், அப்படி எல்லோரும் எனக்கு கொடுங்க. இது பிச்சைக்காரத்தனம். பிச்சை கேட்பதை விட மோசமான செயல் இது. உச்சாம கையை தட்டுங்க. வசனத்தை சொல்லி கேளுங்க. நான் சொல்கிறேன், உபாகமம் 12:17 படி 8 விதமான காணிக்கைகள் கர்த்தருக்கு செலுத்தப்பட வேண்டும். அதில் புசிக்கவோ சாப்பிடவோ கூடாது. அப்படி சாப்பிட்டா புசித்தா நீ துன்மார்க்கன், நீ சபிக்கப்பட்டவன். இதான் உண்மை. தசம பாகங்கள் சுவிசேஷ பணிக்கு கொடுக்கப்பட வேண்டும், இல்லை என்றால் ஏழைக்கு கொடுக்கப்பட வேண்டும். அதை ஊழியக்காரன் சாப்பிட்டா ஊழியக்காரன் குடும்பம் சாபத்தில் தள்ளப்படும். கையை தட்டுங்க. இதான் சத்தியம். அல்லேலூயா. அவனுடைய கையின் பிரயாசம் சொந்த பிள்ளைங்க படிக்கணும். நீங்கள் போடுற தசம பாகத்தில் பிள்ளைங்க படிக்கக்கூடாது. படித்தா படிப்பே சாபம். வைத்தியன் பிள்ளை கோமாளி, நோயாளி. பாத்தியன் பிள்ளை கோமாளி, ஊழியக்காரன் பிள்ளை ஊதாரி. கையை தட்டுங்க. அதான் அல்லேலூயா.
இப்போ ஒரு பெரிய ஊழியக்காரர் இருந்தார், விமர்சனத்தை சொல்கிறேன், சுட்டி காட்டு. பெரிய ஊழியக்காரர் இறந்து போகிறார். அப்போது தகப்பனுடைய அடக்கத்துக்கு பணம் இல்லை என்று சொல்லி மகன் பணம் கேட்டதாக ஒரு தகவல் செய்தி பரவியது. உண்டா இல்லையா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்க. தகப்பனுடைய அடக்கம், கோடி கோடியாய் சம்பாதிச்ச தகப்பன், ஊழியத்தில் சம்பாதிச்சவர், இல்லை கல்லூரி நடத்தி சம்பாதிச்சவர், பணத்தை கேட்டார் என்று ஒரு காரியம் விமர்சிக்கப்படுகிறது, விமர்சனமாக வந்துவிட்டது. அதில் 2 கேள்வி இருக்கிறது. ஒன்று, கர்த்தர் அவருக்கு சொல்லியிருப்பார், ஒருவேளை இந்த ஜனங்கள் 2 காசு வாங்கி அடக்கம் பண்ணுன்னு சொல்லியிருந்தால் அவர் ஒருவேளை இவ்வளோ பெரிய